17வது அதிகாரம், 19வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சத்தமா அமைச்சர் பார்க்கலாம். போன வாரம் நம்ம தெளிவான ஒரு சத்தியத்தை கேட்டோம். இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் மனுஷனுக்குள்ள உருவாக்குவதற்காக தான் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை கேட்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறதை நம்ம கேட்க முடியும். இழந்து போனவரை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நம்ம 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. நம் எல்லாருக்கும் தெரிந்த சகேவினுடைய ஒரு சரியான சரித்திரம். நாம் சிறு வயதிலே சண்டே ஸ்கூல்லையும் அடிக்கடி வாசிக்கக்கூடியதான ஒரு வேத பகுதியாக தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த வார கடைசி நாளிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல இந்த சகைகளுடைய வாழ்க்கையை முன்னதாக வைத்து கர்த்தர் சபைக்கு சொல்கிற காரியங்களை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்து நம்ம புது வருஷத்துல பிரவேசிக்கும் பொழுது எப்படி சகைகளுடைய வீட்டுக்கு முழுமையான ஒரு ரட்சிப்பு கிடைத்ததோ அப்படி நம்முடைய குடும்பத்திலேயும் ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்படியாக கர்த்தர் நம்மை சகைவை போல கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. சகைவை போல நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. 2026 நம்ம புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சகையினுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்ததினால அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி வேதம் இங்கே நமக்கு காண்பிக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு முடிவில்லாத ரட்சிப்பை வேதம் சொல்வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்கதான ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை இந்த சகையினுடைய சரித்திரத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சகைவு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்துல ரட்சிப்பு வந்த பிறகு மறுபடியும் அவன் எங்க போகல? பாவத்துக்குள்ள போகல, தேவனை விட்டு வழி விலகி போகல. முழுமையான ஒரு ரட்சிப்பு இந்த சகைவுக்குள்ள கிடைக்கப்பட்டது போல இந்த கடைசி வாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல இந்த சகையினுடைய வாழ்க்கையை போல நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எப்படி இந்த சகைவு தேவனுடைய சமூகத்துல ஒரு அழிவில்லாத ஒரு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டான் என்பதை இந்த 10 வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் நமக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். சகைவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் யார்? ஒரு டாக்ஸ் கலெக்டர் இல்லையா? அவரோட ஆயக்காரன் என்பதை அவன். இவன் ரோம அரசாங்கத்துல நல்ல ஒரு ஆயக்காரனாய், அப்படின்னா தீர்வை பிரிக்கிற ஒரு கலெக்டர், டாக்ஸ் கலெக்டராக அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த வழியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கும்படிக்கு அவன் வேகமாய் சென்று அவரை பார்க்கும்படிக்கு ஆசையாக இருந்தான். அப்ப இந்த சகைவுக்கு யார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தது அப்படி என்று நீங்க பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் மத்தேயு தெரியும். மத்தேயு யார்? டாக்ஸ் கலெக்டர். இந்த மத்தேயு என்பவன் அவன் சுங்கத்துறையிலே அல்லது வரி வசூலித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் விட்டு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறான். அப்படி இந்த மத்தேயு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றின பிறகு பிற்காலங்களிலே இந்த மத்தேயுவும் இந்த சகைவும் ஒரே இடத்துல வேலை பார்த்த அந்த வேலைக்காரன் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி தெரியவில்லை. சர்ச்சி ஹிஸ்டரி என்று சொல்லி புஸ்தகத்துல இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் அந்த ரோம அரசு இருந்த இடத்துல இந்த கடிதம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு ஒரு கடிதத்தை யாருக்கு எழுதுகிறாரா? சகைவுக்கு எழுதுகிறார். சகைக்கு என்ன எழுதுகிறார் அப்படின்னா, தான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்கிற ஒருவர் தன்னை சந்திக்க வந்ததாகவும் அவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே
அந்த வார்த்தையிலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு ஜீவன் என்னோட வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அதனால முழுவதையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சீடனாய் அவரை பின்பற்றி நான் போய் கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் நீ இந்த இயேசுவை சந்திப்பதற்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த நாளுக்காக நீ காத்திரு. நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையை இந்த இயேசு மாற்றுவார் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அந்த சைன் போட்டு கையொப்பம் இட்டு அந்த கடிதத்தை யாருக்கு அனுப்பியிருந்தார்? சகேயுக்கு அனுப்பியிருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இன்றைக்கும் அந்த கடிதம் இன்றைக்கு அந்த ரோமாபுரி பேரரசுக்குள்ள அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள், அவருடைய துணிமணிகள் இருந்த இடத்துல இந்த கடிதத்தை வைத்திருப்பதாக சர்ச்சி கிறிஸ்டியில ஒரு வரலாறு உண்டு. அப்ப இந்த சகேயுக்கு மத்தேயு மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சில காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இவனுடைய மனசுல அந்த மத்தேயு எழுதின அந்த கடிதத்துல அவருடைய வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறது, அவர் வார்த்தை தன்னை முழுவதுமாக மாற்றி விட்டது என்பதை உணர வைத்த அந்த மத்தேயுடைய அந்த வார்த்தைகள் இவனை அதிகமாய் பாதித்தது. இவன் இந்த நாளுக்காக காத்திருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவை சந்திக்க முடியும் என்பதை பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. இயேசு இந்த பாதை வழியே கடந்து போகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவர் எரிகோவுக்கு அந்த பாதை வழியாய் போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில எங்க போறாரு? எருசலேமுக்காக போறாரு. பாடுவதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணார்? எரிகோவினுடைய பாதை வழியாக போறார். இந்த எரிகோ சபிக்கப்பட்ட பூமி என்று, அதாவது சபிக்கப்பட்ட தேசம் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்பதை பார்க்க முடியும். அங்க இன்னொரு சம்பவம் அதனுடைய 18வது அதிகாரத்தினுடைய கடைசியில வாசித்தீங்க என்று சொன்னா, அங்கே ஒரு குருடன் இருக்கிறார். அந்த குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ வழியே போகும் பொழுது அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் சத்தமிட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு சுகத்தை தந்தளினார் என்பதுதான் ஒரு சம்பவத்தையும் அங்கே வாசிக்க முடியும். அப்படி அந்த விசுவாசத்தை பார்த்த தேவன் அந்த பாதை வழியாக எரிகோவுக்கு எதிராக போகும் பொழுது, எருசலேமுக்கு போகிற பாதையில எரிகோவுக்கு போகிற வழிகளில கர்த்தர் இந்த சகேயுவை சந்திக்கிறார். சொல்லுங்க, இதுதான் இந்த 19வது அதிகாரம் சகேயுடைய வாழ்க்கை சரித்திரம். இவன் சகேயுக்குள்ள எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ரெண்டு விதமான முக்கியமான ஆவிக்குரிய சம்பவங்களை நம்ம நினைவு கொள்றோம். ஒன்று, மத்தேயு இந்த பக்கம் வச்சிருங்க, சகேயு இந்த பக்கம் வச்சிருங்க. இவன் மத்தேயு அதே வேலை செய்கிறவன் தான், அதே ஆயக்காரன் தான். ஆனால் ஆண்டவர் இந்த மத்தேயுவை தேடி போகிறார், அவரை சீசனாக மாற்றிக் கொள்கிறார். ஆனால் சகேயு பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா ஆண்டவர் போகல, சகேயு அவரை பார்ப்பதற்கு தேடி வருகிறார். அல்லேலூயா. அழைப்பு ரெண்டு விதமாக முன்பதாக வைக்கப்படுகிறது. சில பேருக்கு கிருபை நேரடியாகவே கிடைக்கிறது, சில பேருக்கு கிருபையை காண்பிக்கிறார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறார்கள். அதே யோனால சொல்லப்பட்டிருக்கிறது, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சாலமோன் நீதிமொழிகள் எழுதும்போது சொல்கிறார், ஞானம் சத்தமிடுகிறது இல்லையோ, ஞானம் போதிக்கிறது இல்லையோ, தெருக்களிலும் சந்தை வழிகளிலும் நின்று சத்தமிட்டு மூடர்களே பேதைகளே என்னிடமாய் வாருங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த ஞானம் பூமியிலிருந்து எங்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனமாகிய சத்திய வசனம் இன்னைக்கு பூமி எங்கும் சத்தமிட்டு கொண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு எவன் ஒருவன் அவரிடத்தில் வருகிறானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால வசனமே சொல்லுச்சு, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். அப்ப ஆண்டவர் கிருபையை நமக்குள்ள வைக்கிறார், வார்த்தையை நமக்குள்ள வைக்கிறார், சத்தியத்தை நமக்குள்ள வைக்கிறார். அப்படி சத்திய வசனத்தை கேட்டு சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கு எவன் ஒருவன் முழுமையாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ அவனுடைய குடும்பத்துல சகைவின் வீட்டுக்குள்ள வந்தது போல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வருவார். அது என்ன ரட்சிப்புன்னு கேட்டீங்கன்னா நித்தியமான ஒரு ரட்சிப்பு. சகைவுடைய வீட்டுக்குள்ள நல்ல பணம் இருந்தது, ஏகப்பட்டதான செல்வாக்கு இருந்தது, நல்ல ஆஸ்திகள் இருந்தது, நல்ல பெரிய வீடா இருந்தது. அந்த இடத்திலேயே அந்த சுற்றுப்புறத்திலேயே சகையை போல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பணக்காரன் அங்கே இல்லை. ஏன்னு சொன்னால் ரோம அரசுல ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்கிற ஒரு பெரிய பொசிஷனை வச்சுட்டு அவன் அதிகமா வரி வசூலிப்பதிலையும் ஜனங்களை ஏமாற்றுவதிலையும் எல்லா காரியத்திலையும் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு எல்லா விதமான காரியங்களை செய்து அனைத்து சம்பத்துகளை சம்பாதித்துக் கொண்டாலோ அவனுக்குள்ள யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இயேசு இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலோ
தன் ஆத்துமாவை தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வேத வசனமாகிய சத்தியம் நமக்கு முன்பதாக இருக்கிறது, வசனம் நமக்கு முன்பதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானம் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த வேத புஸ்தகம் நம்ம வீட்டு அறையில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பேசுகிறது. நீ இந்த வேத புஸ்தகத்தை எங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த வேத புஸ்தகம் அந்த இடத்தில் இருந்து உங்களை நோக்கி கூப்பிடும். என்னிடமாய் வா என்று சொல்லி, என்னிடமாய் திரும்பு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் அந்த வேத வசனம் நம்மை நோக்கி கூப்பிடும். இதை பேசுகிறதை எவனுடைய காதுகள் கேட்கிறதோ அவனுக்குள்ள ஒரு நித்திய ரட்சிப்பை தேவன் அருள்வார். நித்திய ரட்சிப்பை தேவன் அருள்வார். இந்த சத்திய வசனம் கூப்பிடுகிறது. ஆனால் சகைவு பாருங்க, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும், அதை வாசிக்கும் பொழுதுதான் அதோட ஆழங்கள் எனக்கு புரிந்தது. ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும் அவன் இயேசுவை குறித்து அதிகமா தெரியாது. ஆனால் மத்தேயுடைய ஒரு வரிதான், அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசு கிறிஸ்துவின் சீடனாய் மாற்றி விட்டது என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவனுடைய இதயத்துக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்வது போல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி. அப்ப அந்த ஒளி என்கிற வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால இப்ப அவன் தன்னுடைய நிலைமையை மறந்துட்டான் இல்லையா? இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் அறியப்படுகிற ஒரு மனுஷன், அவன் நல்ல ஒரு வேலை இருக்கிறது, நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ள இப்ப என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ. எத்தனை பேர் யோசித்து பார்த்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பர்சனலா உங்க வாழ்க்கையில இதே கேள்விய நான் முன்னாடி வச்சாச்சுன்னா, நான் எனக்குள்ள வச்சாச்சுன்னா, இயேசு எப்படிப்பட்டவர்னா நீங்க என்ன சொல்வீங்க? பர்சனலா உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? நம்ம நிறைய சொல்லலாம், என்னுடைய கோட்டையா இருக்கிறா, அரணா இருக்கிறா, என்னோட பரிகாரியா இருக்கிறா, சுகத்தை தந்தா, பலத்தை தந்தா, நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா இங்க சகைவுக்கு அதுக்கு முன்பதாக வேதம் வாசித்ததும் கிடையாது. அவன் எருசலேமில் உள்ள ஒரு மனுஷன் தான். ஒரு நியாய பிரமாணத்தை வாசித்திருந்தாலும் அவனுக்கு மீட்பரை பற்றி தெரியாது, ரட்சகரை பற்றி தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தையை வச்சுதான் மனுஷன் ஓடுறான். அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர்? உங்க பார்வையில இயேசு பர்சனலா நீங்க இயேசு எப்படிப்பட்டவரா உங்க வாழ்க்கையில வச்சிருக்கீங்க? இவ்வளவு வேத வாசித்திருக்கிறோம், இவ்வளவு ஆராதனை நம்ம பண்றோம், இவ்வளவு நம்ம ஆண்டோட சமூகத்துல ஆத்மாவில் நம்ம மகிழ்ந்து கலி கொடுக்கிறோம். பர்சனலா ஒரு வார்த்தை உங்கள்ட்ட கேட்டா, இயேசு எப்படிப்பட்டவர் என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் இதை படிக்கும் பொழுதுதான் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன பண்றான்? வகை தேடினான். அப்படின்னா ஒரு கலெக்டர் சுத்தி சுத்தி ஓடுறாங்க. யாரு? கலெக்டர். ஒரு கலெக்டர் அவன் இயேசு வந்து முன்பதாக பார்த்ததில்லை, யாருனே தெரியாது, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். அந்த பொசிஷன்ல இருக்கிறவன் அவனோட மனம் சொல்லுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கணுங்கிற நிலைமை அவனுக்குள்ள வந்த உடனே அவன் சுற்றி இருந்த அவ்வளவு காரியத்தையும் மறந்து போனான். எனக்கு தெளிவா கவனிக்கணும். இயேசுவை அறிய உங்களோட மனம் துடிக்குதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து போகும். புரியுதா? இப்ப இவன் கலெக்டர், இவன் ஓட முடியாத தெருவில் இவன் ஓடனா பல பேர் நினைச்சுவாங்க, பாப்பா நம்ம ஊர் ஒரு கலெக்டர் ஓட முடியுமா? ஒரு அரசியல் கூட நினைச்ச மாட்டான், ஓட மாட்டான். நம்ம ஒரு வேலை இருக்கிறோம், திடீர்னு ஒரு கூட்டம் நடக்க நம்ம ஓடுவோமா? வேலை முடிஞ்சு பார்த்துக்கலாம், ரெஸ்ட் டைம்ல நம்ம நினைச்சலாம், ஆண்டவர் பார்க்கலாம், மறுபடியும் ஆண்டவர் சைலன்ஸ் வருவாரு, நம்ம சூழ்நிலை ஒருவேளை அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இந்த சகையுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, இயேசு எப்படிப்பட்டவரா இருப்பார்? ஒருவேளை மத்தேயு தனக்கு அளித்த அந்த செய்தியின்படி அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவராய் இருப்பார் என்கிற எண்ணத்தோடு ஓடுகிற ஒரு சகைவை தான் நம்ம முன்னாடி வைக்கிறேன். இப்ப இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அறிய நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு மனுஷனை தெரியுங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவன் சொல்றான், அந்த இயேசுவை அடைகிற அறிவுக்காக நான் சகலவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எப்படி? யார் அறிய? பிலிப்பியர் 3வது அதிகாரம் ஆயிடுங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல இன்னொரு மனுஷனை வேதம் எனக்கு அழகா காட்டி தெரிந்து, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல வாசிங்க. இப்படி நான் அவரையும் அதுக்கு முன்னாடி வாங்க, ஆகியும்
7-8 வாசிங்க. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல கிறிஸ்து இயேசுவை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறிகிற ஒரு அறிவை அடைவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறார். இங்க சகையங்கிற மனுஷனை பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படிக்கு தன்னோட பொசிஷன் எல்லாம் மறந்து ஒரு சின்ன பிள்ளைய போல அவனால் முடியாது இருந்த சூழ்நிலையிலும் அவன் ஓடுகிற ஒரு காரியத்தை வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படியானால் நான் அந்த இயேசுவை அறிகிற அறிவுக்காக நான் என்ன செய்கிறேன்? என்ன செய்கிறீங்க? நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவை அறிகிற அறிவுக்காக நம்ம இதுவரையிலும் எதையாவது விட்டோமா? விட்டுக்கிறோமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பதற்காக இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசித்தா என்ன தெரியும்? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு நாளும் நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த வேதத்தை வாசிக்கிறது இல்ல. வாசித்து முடிக்கணும்னு ஒரு வேகத்துல வாசிக்கிறது. ஏதாவது ஒரு வசனம் கூட பேசும், ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் இன்னைக்கு வேத வசனத்தின் மீது உள்ள தாகம் போகிறதை தவிர இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிவதற்கு பிரயாசப்படுவது இல்லை. இந்த ரெண்டு மனுஷனுடைய வாழ்க்கையை முன்ன வச்சு பாருங்க. சகேவு நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். இந்த சகேவு நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு வேலை இருக்கக்கூடியவன், நல்ல ஆஸ்தி உடையவன், நல்ல படித்தவன், நல்ல வேலை இருக்கக்கூடியவன், அரசாங்க உத்தியோகம் இருக்கக்கூடியவன். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுங்க, நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தது 3வது வாசித்தீங்கன்னா ஒரு மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டினால் நானும் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் நான். எபிரேயனுக்கு எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தால் தனக்கு எல்லா விதத்திலையும் மற்ற எல்லாரை விடவும் எனக்கு மேன்மை பாராட்ட ஒரு இடம் உண்டு. ஆனா ஒரே ஒரு காரியத்திற்காக இதை எல்லாத்தையும் நான் விடுவேன். எதுக்குன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? பர்சனலா உங்களுக்கு தெரியுமா இயேசு எப்படிப்பட்டவர்? சும்மா நீங்க சொல்ற மாதிரி வசனத்தை வாசித்து அப்படி இல்லை. உட்கார்ந்துங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க வகை தேடணும். சகேவு என்ன பண்ணா? வகை தேடினா. அவனோட சூழ்நிலை நல்லா இருந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒண்ணு இந்த பொசிஷன் வந்து மேபி ஸ்டாப் ஹிம். அவனோட பொசிஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு கரெக்ட் நினைச்ச முடியாது, ரோட்ல ஓட முடியாது. ரெண்டாவது ஆள் யாருன்னா பிசிக்கலி குள்ளவன். இந்த குள்ளனால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அவன் அதையுமே பொருட்படுத்தல. பிசிக்கலி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் உட்கார மாட்டேன். எனக்கு பொசிஷன்ல ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது, எனக்கு சமுதாயத்தோட அந்தஸ்து இருக்குது, இதையெல்லாம் தான் பவுல் சொல்றாரு. இதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இவ என்னுடைய தாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? நீங்க சர்ச் நீங்க தேடுறீங்களா? பர்சனலா இயேசு கிறிஸ்துவ வசனத்தின்படி நீங்க தேடுறீங்களா? தேடி பாருங்க. 2026ல கொஞ்சம் உட்கார்ந்து இங்க ஒருத்தர் தன்னுடைய பொசிஷனை மறக்கிறான், தன்னுடைய மாம்சத்தை விட்டு கொடுக்கிறான், ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுறான். கொஞ்ச நேரத்தை முன்னாடி வைங்க. நீ அரை மணிக்கூர் வேத வாசிக்கிறீங்க, அரை மணிக்கூர் நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா 1 மணிக்கூர் ஆக்கிங்க. 1 மணிக்கூர் ஒரு உறக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு தேவன் எழுதி வந்திருக்காரு என்று சொன்னால், நாளைக்கு இந்த வேத புஸ்தகம் என்னை நியாயம் தீர்க்கும் பொழுது நான் தேவனுக்கு முன்பதாக நான் கொஞ்சம் டயர்டா இருந்தேன், என் பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்கா இருந்தது, நான் தூங்கி போனேன்னு சொல்ல முடியாது. ஒருவன் இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மொத்தத்தை இழந்து பவுலோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தர் எதற்கு அழைத்தார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இடத்துல பங்கடைவதற்கு. இல்லையா? பவுல் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அறியும்படி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்ட ஒரு பவுல் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சகைவு தன்னை ஒரு காரியத்திலையும் பொருட்படுத்தாங்க. மற்றவங்க சிரிப்பாங்க, இல்ல மற்றவங்க தன்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க என்று சொல்லி ஒரு இடத்திலையும் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாம எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும், இயேசு எப்படிப்பட்டவர். ஓடி பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓடி பாருங்க, ஒரு நிலையான ரட்சிப்பை கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். வேத வசனத்தின்படி வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் மறுத்துட்டு
தேவ சமூகத்துல உட்காருங்க. கண்டிப்பா சகைக்கு வீட்டுக்கு வந்த ஒரு ரட்சிப்பு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. மோசே கூட பிசிக்கலி சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நோமா இருக்கிறேன். அவன் தன்னுடைய சரீர பலவீனத்தை காட்டுறான். எதுக்கு? தேவனுக்காக ஓடுவதற்கு முடியாதுன்னு சொல்லி காட்டுறான். நிறைய பேர் சாக்கு போக்கு சொன்னாங்க, எங்களால முடியாது, எங்களால ஓட முடியாது. கிரியன் சொல்றான், இல்ல ஆண்டவரே முடியாது, நான் எப்படி போக முடியும்? ஒருவேளை அந்த முற்பிதாக்கள் சொன்னீங்க, தேவன் எங்களோடு கூட இருந்தாரானால் இந்த சம்பவங்களை எங்களுக்கு எதுக்கு சம்பவிக்குது? இந்த மீதியானவர்களை எதற்காக இவ்வளவு நெருக்கப்படுத்துறாங்க? தான் கிதியோன் கேட்ட கிதியோன ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நான் உங்களுக்கு சொல்றேன், இருக்கிற பலத்தோட கர்த்தர் தெரியும். உன் பலவீனம் ஒருவேளை இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பதற்கு சில தடை உண்டு பண்ணுனா, உன் பலவீனத்தை நீ பலமா எடுத்து தேடி பாரு. 2026 கர்த்தரோட வெளிப்படுவா. அவர் யார் என்பதை கர்த்தர் அவனுக்கு காண்பிப்பார். யார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். ஏன் அப்படின்னா, இங்க சகையுடைய விசுவாசம் யாரை பத்தி கவலை கிடையாது. நம்ம ஓடுவோமாங்க. நீங்க ஒரு கரெக்டரா இருக்கிறீங்க, நடு ரோட்ல இறங்கி ஓடுவீங்களா? அறைய விட்ட மனுஷன் மாட்டோம், வெளியே வர மாட்டோம். நமக்கு ஒரு கெத்து இருக்கணும் இல்லையா? அதை மெயின்டைன் பண்ணும். ஆனா ஒருத்தன் ஓடுறான். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஓடுறான். தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியக்காரர். இந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, வேற ஒருத்தரை பத்தி கவலைப்படாது. பைத்தியத்தை பார்த்துருக்கீங்களா? ரோட்ல என்ன பண்ணும்? அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு. ஆனா பவுலுக்கு தெரியும், நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரன். கிறிஸ்து எங்களிலே மகிமைப்படும்படி, கிறிஸ்துவோட வசனம் எங்களிலே பெருகும்படி, கிறிஸ்துவினுடைய வசனம் முழுவதுமாக பரிபூரணமாக எல்லா ஞானத்தோடும் கூட எங்களிடத்துல பரிபூரணமாக விளங்கும்படி நாங்கள் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரர்களாக மாறி இருக்கிறோம். ஒண்ணு தப்பில்லை. அப்படிதான் சபையினுடைய விசுவாசம். அங்க இருக்கிற எல்லாரையும் விட்டாங்க. எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்துல. திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினது. திரளான பேர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனை டாக்ஸி கலெக்டர்ஸ் இருந்திருப்பாங்க, எவ்வளவு வியாதிஸ்தர் இருந்திருப்பாங்க. சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆசுரத்துக்காக ஓடுற எத்தனையோ ஜனங்களுக்கு உள்ளேயும் இந்த விசுவாசம் இல்லை. நம்ம கூட நிறைய பேர் ஓடுவாங்க, நம்ம கூட நிறைய பேர் ஆராதிப்பாங்க, நம்ம கூட நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுவாங்க. ஆனா சில பேருக்கு மட்டும் ஏன் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசுரத்தை அளவில்லாமல் ஊற்றுகிறார்? ஏன் சில பேருக்கு மட்டும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவை அளவில்லாமல் கொடுக்கிறார்? எனக்கு பரிசுத்த ஆவியுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் சில பேர் மீது கத்த வைக்கிறார். அவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்தாலும் என் பவுலை மட்டும் கத்த தொடுகிறார். எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, ஆலயங்களை, வீட்டில் நடக்கிற ஆலயங்களை இடிக்கும்படிக்கு அந்த பெரிய இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கிட்டு, அனுமதி வாங்கிட்டு போகிற வழியில ஒருவரை மட்டும்தான் வானத்திலிருந்து ஒரு வழி தட்டுனது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேரே இருக்கிறாங்க, ஏன் அந்த ஒளி என்ன மட்டும் தெரியும்? என் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா யாருக்கும் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கிற ஆசை யாருக்கும் இல்ல. கடைசி வரையிலுமே சும்மா தான் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, வருவாங்க, ஆனா யாருக்கும் இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இருக்குதா? எப்படிப்பட்டவர்னு பார்க்க ஆசை இருக்குதா? கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசீலிக்கிறமாய் மாறும். அந்த சத்தியத்தின் பாதை நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சத்தியத்தின் வழிகளிலே நடத்துவார். நீங்க சத்தியத்துல நடக்கிறது வரையிலும், நடக்காத வரையிலும் நீங்க பார்க்க முடியாது. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யாரையும் இயேசு அழைக்கல. அழைச்சாரா? அந்த கூட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்களா இல்லையா? நிறைய பேர் மேல இருந்து யாருக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு? கண்டிப்பா கூட்டம், திரளான கூட்டம் இருக்குது, திரளான ஜனங்கள் பின்பற்றாங்க, எத்தனை பேரை போறாங்க. ஆனா ஒருத்தருமே ஆண்டவரால அடையாளம் காட்டப்படவில்லை. ஆனா அவருடைய பேரு ஆண்டவர் என்ன செய்யாது தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சகைவே கீழே இறங்கி. அப்ப ஒருவன் மூலமாய் கிடைக்கப்பட்ட அந்த கிருபையை சகைவு பயன்படுத்தி கொண்டார். ஒரு சத்தியம் கிடைக்காம இருக்கிற இதுவரையிலும் இப்பொழுது சத்தியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த சத்தியத்தின் வழியிலே நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை கர்த்தர் அழைப்பார். நான் எல்லாரும் போலவும் இயேசுவை பின்பற்றும்படி நான் வரல. அப்படியா இருக்கீங்களா? ஏதோ நான் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரணும், ஏதோ ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படி வராதுங்க. நீ ஒவ்வொரு நாளும் ஆராதனையில இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பேரை சொல்லி அழைப்பாங்க. தியானிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு திரளான கூட்டம் அப்படி மோதிட்டே போகுது.
ஒரு திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றுது. ஏன்னா அந்த எரியோக்கு வார வழியில பத்திமைங்கிற குருடனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இவன் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட செய்தி பரவிவிட்டது. அநேக குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள் எல்லாம் நடக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அதிலிருந்து 2 மைல் தூரம் நினைக்கிறேன். அப்படி போகிற பாதையில இயேசுவிடத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி, இயேசுவை பார்க்கும்படி ஒரு திரளான கூட்டம் பின்பற்றி போனாலும் தனிமையா ஒருவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது, தேவ சமூகத்துல வரும்பொழுது, நம்ம இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க நம்ம வருவோம் என்று சொன்னால், ஒருவேளை இங்க இருக்கிற போதகர்னால, இங்க இருக்கிற சக விசுவாசிகள் நம்முடைய இருதயத்தை அறிய முடியாம இருக்கலாம். ஆனா சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் இருதயத்தை அறிவார். உங்கள் இதயத்தை அறிவார். உங்கள் இதயத்துடைய எண்ணங்களை அறிவார். உங்கள் இதயத்துடைய பாடுகளை அறிவார். அதனாலதான் சில நேரங்களில நீங்க நினைக்கிற வேத வசனத்தை எல்லாம் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? தேவ மனுஷனை வச்சு கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு உங்க வீட்டுக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஃப்ரைடே சர்ச்சிலையும் நான் கேட்கும் பொழுது சில வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருதுன்னா நான் யோசித்து பேசுறது இல்ல. கர்த்தர் உங்கள் இருதயங்களை அறிகிறார். கர்த்தருடைய இருதயம் மேல நினைப்பா இருக்கு. எல்லாருக்கும் பேசுவதில்லை, எல்லாருக்கும் இந்த சாட்சி கிடைக்கிறதில்லை. யாரெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு ஆலயத்துக்குள்ள வராங்களோ, அந்த இயேசுவை அறிகிற அறிவினால நிரப்பப்படுவதற்கு யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்க போகிறார். எப்ப நடக்கணும்? 2026 நடக்கும். என்னன்னா ஒரு நித்திய ரட்சிப்பை கர்த்தர் தருவார். இதுல இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறாங்க இல்லையா? உண்மையா அவரை தேடுகிறவங்களுக்கு சகேத்த வீட்டுக்குள்ள இயேசு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினது போல நிச்சயமாய் கர்த்தர் வரப்போகிற பயங்கரத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு பெரிய முடிவு தேசத்துக்கு வரப்போகிறது. ஒரு பெரிய பயங்கரங்கள் தேசத்தை சூழ போகிறது. நிறைய பேர் இயேசுவை பின்பற்றாங்க. எதுக்கோ பின்பற்றாங்க, என்னென்னமோ காரியத்துக்காக பின்பற்றாங்க. ஆனா நம்முடைய ஒரே நோக்கம் என்னன்னா, என் இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவரா என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நான் அறியும்படிக்கு என் வேத புஸ்தகத்தை கையில் வந்திருக்காங்க. இப்ப நான் சகைவ போல எங்க ஓட வேண்டாம், கூட்டத்துக்குள்ள ஓட வேண்டாம், நான் ஓடி ஓடி தேட வேண்டாம். இப்ப இயேசுவை அறிகிற அறிவை அடையும்படிக்கு ஒரு பெரிய புஸ்தகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இது எங்க இருக்குது? இன்னை வச்சு எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு இருக்கீங்க? தேடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தையா தேடுறீங்களா? ஒவ்வொரு வசனத்தை தேடுறீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். இவ்வளவு தூரம் வேதத்தின் மகத்துவங்களை அவர் தம்முடைய ஜனங்களுக்காக எழுதி கொடுத்தார். அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அவ வேத புஸ்தகத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க. வேதத்தின் மகத்துவம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்துவானவர் மகிமையாய் நமக்குள்ள இருப்பதுதான் அந்த வேதத்தின் மகத்துவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இத எல்லாராலும் அறிய முடியாது. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, வேத வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா அந்த வேத வசனத்தை அறிகிற அறிவு எல்லாருக்கும் உள்ள இல்லை. பவுலே எழுதலாம் இல்லையா? அது எல்லாருக்குள்ளயும் கிரியை செய்யவே இல்லையே, எல்லாருக்குள்ள இல்லவே இல்லையே. அதை கொலேச சபைக்காக எழுதுவாரு. அந்த சுவிசேஷ நிமித்தம் உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்த நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உங்களுக்குள்ள உலகமெங்கும் பரம்பி பயந்தது போல கொலேசிய சபைக்குள்ளும் பயந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற அறிய விரும்புகிறவனுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். நம்ம உலக மனுஷனை ஏமாத்திடலாம், கூட இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏமாற்றி நடக்கலாம். ஆனா கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதான். ஒரு படிச்சவன், ஒரு வேலைக்காரன், ஒரு பணக்காரன் இம்மீடியட்டா இயேசுவை பார்க்க ஓடுறான். ஆனா எனக்கு இயேசு என் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். என்னைக்காவது அவரை பார்க்கிறேன்னா எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாருங்கிறத பார்க்கிறேன். இதுதான் 2026 கர்த்தர் நம்முடைய சபையை நடத்துகிறார். உங்களை இயேசுவை பார்க்கும்படி நம்மளை அழைக்கிறேன். உங்களுடைய சில நேரங்களை ஒதுக்குங்க, சில சூழ்நிலைகளை கொஞ்சம் தள்ளிவிங்க, கொஞ்சம் பாவங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு நமக்காய் நியமித்திருக்கிற ஓட்டத்தை கொஞ்சம் வேகமாக ஓடுங்க.
நீங்களும் புறஜாதிகளை போல ஞானமற்றவர்களாக இராதபடிக்கு ஞானம் உள்ளவர்களை போல காலத்தை ரோஜனப்படுத்தீங்க. இனி காலம் செல்லாது, இனி கொஞ்ச காலம்தான். யாரெல்லாம் சகைவை போல அவரை பார்ப்பதற்கு வகை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவரை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பார்க்க முடியும் நல்ல கையை வச்சு இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பது எங்களுக்கு இருவதா இருக்கப்பா. அந்த வேத புஸ்தகத்துல இருந்து நாங்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று கருதுவேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, இந்த வருஷம் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதையெல்லாம் வெற்றிச்சு ஆண்டவரே அவரை அறிகிற அறிவிலே வளர கிருபையா இருக்கப்பா. அவரை அறிகிற அறிவிலே கிருபையா இருக்கப்பா. அவரை அறிகிற அறிவிலே வளர கிருபையா இருக்கப்பா. தேவனை அறிகிற அறிவிலே வளர கிருபையா இருக்கப்பா. கர்த்தருடைய வசனம் எல்லா ஞானத்தோடும் எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனம் எல்லா ஞானத்தோடும் நமக்குள்ளே வாசமாய் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கிறார். ஆமென். இப்போ மூன்றாவது வசனத்தை வாசிங்க. அங்க சகைவு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அவன் குள்ளனானபடியினால. இப்ப நமக்கு அப்படி ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். எதுக்கு நம்ம போய் அதில் போய் இடிபட்டு இல்லையா உடைக்கப்பட்டு ஒதுக்கிறோம்? வீட்டுல என்ன சொல்லுவாங்க? கூடத்துல போய் நிக்காத, யாராவதுன்னா கூட்டிட்டு போயிருவாங்க. கூட நீங்க இடிபட்டா தெரியும். நம்ம சின்ன பிள்ளை சொல்லி அனுப்புறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் பிசிக்கலி சேலஞ்ச். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தல. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை வேற. நான் சொல்ல புரியுதா? வேத வசனத்தின் மேல தாகம் அதிகமா இருந்தாச்சுன்னா இது ஒண்ணு நம்ம கண்ணில் தெரியவே செய்யாது. வேத வசனத்தை வாசிக்கிறதும் அதை தியானிக்கிறதும் அந்த வசனத்தை நம்ம அவரை அறிகிற அறிவில விருத்தி அடைவதற்கும் இந்த பிசிக்கல் உண்மையை மனுஷன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் பண்ணவே கூடாது. இது ஒன்றும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தரை அறிகிற அறிவில நம்ம வளர்றதுக்கு நம்முடைய சரீரம் ஒரு நாள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? தடையா இருக்கவே கூடாது. ஏன்னா சரீரத்துல தான் பிசாசு நம்ம நிறைய சோதனைகளை கொண்டு வருவோம். நீங்க 10 மணி நேரம் தூங்கிட்டு, நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சொல்றேன், 10 மணி நேரம் தூங்கிட்டு நீ எழும்பி நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா பைபிள் எடுத்து உட்கார்ந்து பாருங்க, முதல் வசனத்திலே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அப்படின்னா அவர் நமக்குள்ள வந்துட்டார். அப்படின்னா நமக்குள்ள அவனால கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட மாம்சத்துல சில நேரம் நினைச்சுக்கலாம் நம்மளை பிடிச்சி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வசனம் அவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அப்ப அவனுடைய பிசிக்கலிய குறிச்சு கவலைப்படாத. அவனோட தூக்கம் அவனுக்கு பெருசா இல்ல. தூக்கம் வந்தனாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. மாம்சத்தை ஜெயிக்கணும். கொஞ்சம் சோர்வு வருங்க, கண்டிப்பா ஜெயிக்கணும். கொஞ்சம் பாடு வரும், கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுங்க, கண்டிப்பா கர்த்தர் நம்மை மாற்றி இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற அறிவை அடைய கர்த்தர் நமக்கு பரிந்துரைக்கிறார். நான் உங்க முன்னாடி சாட்சியாக சொல்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சொல்றேன். என் மனைவிக்கு தெரியும், வேலை பார்க்குற நேரமும் அவ்வளவு டயர்டாக ஒரு காலையில் போனால் நான் நைட்டு 8 மணி 9 மணிக்கு வந்தாலும் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இமீடியட்டாக என் பைபிள் எடுத்து நான் போடுவேன். என்னுடைய டீ என்னுடைய சாப்பாடுலாம் அதுக்கு போடுவோம். முடிந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சிருக்கேன். நான் சித்ரா சைட்டில் ஒப்படக்கூடிய நேரம் மத்தியானம் நான் சாப்பிட வரக்கூடிய நேரத்தில் 1 மணிக்கூர் கிடைச்சாலும் நான் ஏசாய இருந்து சில அதிகாரங்களை படிச்சுட்டு அவள் சாப்பாடு போட்டு என்னை தேடுவாள். நான் பெட்டில் உட்காந்து வேலை முடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது அவள் எல்லாம் உடைக்க கத்தக்கிற விஷயம்தான். இப்போ அந்த வசனங்கள் என்ன கரெக்டான பாதையில் நடத்துது. ஆனால் ஒரு நேரங்களில் பயங்கர கஷ்டமா இருந்தது. இல்லை தூக்கம் வரும், இல்லை டயர்டாக இருக்கும், சூழ்நிலைகள்லாம் மாறும், வேலைகளுடைய நெருக்கங்கள் இருந்தது, பிசிக்கலி ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இந்த சைனஸ் வந்து சில நேரம் மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கும். இந்த சைடு ஒரு நெக்ரேஷன் விக்ஸ் பாட்டில், இந்த சைடு குடாடி தேவையெல்லாம் வச்சிருப்பேன். நான் வாசிப்பேன், அந்த விக்ஸ் எல்லாம் போட்டுட்டே வாசிப்பேன். நான் அப்போ சொல்லுவேன், நிச்சயமா ஒரு நாள் இந்த வசனம் என்னை விடுதலையாக்கும், ஒரு நாள் விடுதலையாக்கும். ஏன்னா இந்த விக்ஸை விடவும் இந்த வசனத்தை என்ன உண்டு? வல்லமை உண்டு. நான் போய் சொல்லிடாங்க, என் மனைவியை கேளுங்க, என்னை சுற்றிலும் எப்போ விக்ஸ் பாட்டில் இருந்துட்டே இருக்கும். அதை வச்சு நான் போட்டுட்டே சொல்லுவேன்,
போட அப்ளை பண்ணிட்டு சொல்லுவேன். எனக்கு தெரியும் இந்த விக்ஸை விட இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, ஆனா என் விசுவாசம் போதுமானதாக இல்லை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். ஏன்னா ஒண்ணுமே இல்லாமலாம் இந்த கூழ்களை நான் நடந்து திரிகிறேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதே சைனஸ் இருக்குது, அதே இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நான் சில காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் சொல்றேன். இது வந்து பேசுவது எளிது, ஆனா அதுக்குள்ள வளர்வது கஷ்டம். ஆனா கண்டிப்பா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த சகைவுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் தெரியாம இடத்துல இருந்தாலும் அவனோட மாம்சத்தை குறிச்சு அவனுக்கு கவலை இல்லை, ஓடுவான். அவன் ஓடி போய் எங்க ஏறா பாருங்க, ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், இவனோட ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இயேசுவை எப்படிப்பட்டவரை பார்க்கலாம். வேற அவனுக்கு ஒரு ஆசையுமே இல்லை. அவனோட ஆசை என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், ஒரு கட்டையா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, என்ன தோட்டத்தில் இருப்பார் மட்டும்தான் அறிய முடியுதே தவிர அவர் பேசுகிற வார்த்தையில ஒளி ஒன்று வருகிறது என்பதை நிச்சயமா அவனுடைய இருதயம் பாதித்திருந்தது. அதனாலதான் கீழே ஒரு நின்று பார்த்தாலும் சரியா அவரை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக அவன் எங்க போறான், ஒரு மரத்தின் மேல ஏறி அவன் உட்கார்ந்திருக்கிறான். பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குறேன். பேர் சகைவு யார் சொல்லி கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து நடந்து வந்துருக்கிறாரு. மரத்து மேல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு கீழே மரத்து கீழே இருக்கிற சில பேர் இருக்கான் பார்த்திருக்கலாம், ஆனா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். மரத்து மேல யாருன்னா உள்ளதான் இருந்தாலும் ஒரு மரத்து மேல யாராவது மேபி யாருடைய உதவியாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேர் போடணும், கல்லு போடணும், இல்ல யாராவது குதிச்சு மிதிச்சுதான் மேல யாரணும், யாரோ அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. மேபி கலைக்கும் சொன்னால யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க. இவனோட ஆசை என்னன்னா, நம்ம எவ்வளவு அவமானப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, இயேசு எப்படிப்பட்ட பார்த்தோம். ரெடியா? இதுதான் பவுலுடைய சரித்திரம். என்ன ஆனாலுமே அவர் என் சரீரத்து மூலமா மகிமைப்படணும். பிலிப்பியருக்கு அவர் 2வது அதிகாரத்தில் சொல்வார், என் ஜீவனாகிலும் என் சாவினாகிலும் எப்படி ஆகிலும் கிறிஸ்து என் மூலமா மகிமைப்படணும். இந்த அவமானம் ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கக்கூடியவருடைய ஆத்ம வாஞ்சையே இதுதான். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, இவன் ஏதோ ஒரு சபையில போய் வசனத்தை கேட்டு பைத்தியமா நடக்கிறான், சும்மா வசனம் பேசுறான், யார்கிட்ட பேச மாட்டேங்கிறான், பெரிய பரிசுத்தவான்மாதான் நடக்கிறான், சும்மா இயேசுவை பார்க்க நடக்கிறான் நிறைய பேரு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நீங்க நினைங்க, ஓ இப்ப நான் சகைவா மாறி இருக்கிறேன், மரத்து மேல ஏறி நான் இயேசுவை பார்க்க நினைக்கிறேன், ஆனா சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன சொல்லிப்பாங்க, உனக்கு என்ன வேலை என்ன போறதுக்கு, ஏன் வேலையில போற, நீ ஒரு படிச்ச பையன் தானே, நீ நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலையா இருக்கிறா, இந்த சூழ்நிலை உனக்கு பார்க்கணுமா, கீழே நின்று பார்த்துட்டு போக முடியாதெல்லாம் நிறைய அவமானமான வார்த்தைகளுக்குள்ள பேசி இருக்கலாம். ஆனா நினைச்சிருப்பான், இயேசுவை நம்ம பார்த்துட்டா போதும், கண்டிப்பா வாழ்க்கை மாறுமா மாறலன்னு எனக்கு தெரியாது, ஆனா இயேசுவை பார்ப்பதற்கு அவமானத்தை சுமப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தான். ஆனா நமக்கு அவமானம் நிந்தை வரும் பொழுது நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம், நான் பர்சனலா தரமாற்றம் அடைகிறேன். அவமான நிந்தைகள் வரும் பொழுது விசுவாசத்தில் பிடிச்சு நிற்க முடியல. ஏன் கேள்விகள் நிறைய வருது, எதற்காக, ஏன் இதெல்லாம் சந்திக்கணும், எதுக்கு நான் இதுக்குள்ள போகணும். ஆனா கர்த்தர் அவருடைய வழிகளிலே என்னை நடத்தும்படிக்கு என் இருதயத்தை அவர் பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவன் பார்க்க போறவன், மரத்துக்கு மேல யாருனாலும் பார்க்க முடியும்னா இந்த இயேசு போயிருக்கலாமா இல்லையா? இந்த மரத்துக்கு மேல ஏறிதான் போய் இயேசுவை பார்க்க நினைப்போம். நம்ம நினைப்போம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி நம்ம கீழே விழுந்து கைகால் ஒழிஞ்சாச்சுன்னா என்ன நடக்கும், வேண்டாம் போயிடலாம்னு போயிருக்கலாம். இப்ப இயேசுவை சந்திக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. அவன் நல்லா சுகமா இருக்கிறான், நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அவனுடைய சூழ்நிலை நல்லா இருக்குது, எந்த விதத்திலும் அவன் குறைவில்லாம தான் இருக்கிறான். ஆனா எந்த நிறைவுக்காகவும் ஆசிரியத்துக்காகவும் அவன் தேடல. அவனுடைய எண்ணம் என்ன, இயேசு எப்படிப்பட்டவன். இயேசுவை தேடி வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் தாவீதை தெரிந்தெடுக்கும் பொழுது சாமுவேல்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சரீரத்தை பார்க்காத, அவர் நம்ம குஸ்தியா இருக்கான பார்க்காத, நீ முகத்தை பார்க்கிறா, நான் அவன் இருதயத்தை பார்க்கிறேன். அவன் குள்ளனா இருந்தாலும் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவன். ஏன்னா அவன் தனியா உட்கார்ந்து வனாந்திரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன்,
தேவ பிரசனத்துல வளர்ந்த மனுஷன் தான் இந்த தாவீது. அவருக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய பிரசனத்துல நடக்கணும் என்கிற ஒரு பெரிய கிருபை இருந்தது. இந்த நாட்கள் 51 சங்கீதம் வரைக்கும் போது ஒரு காரியம் ஆவியானவரோட பேசுறாரு பாருங்க. அவன் ஜெபிக்கிறான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன, அப்ப அவன் எங்கதான் இருக்கிறான்? எப்பவுமே அவனுடைய புகலிடம் எது? அவன் அடைக்கலைங்க. திரும்ப நான் இங்க இருந்து கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு வெளியில போறோம்னா கூடாரத்தை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணி மெதுவா அப்படி உள்ள வர்றது கிடையாது தாவீது. அவன் சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு நினைச்சாங்க தள்ளாதுங்க. ஏன் 24/7 அவன் எங்கதான் இருக்கிறான்? இருக்கிறீங்களா? 24 மணி நேரமும் அவன் சொல்றான், கர்த்தர் என் பலனும் என் அடைக்கலமும் என் கேடமா இருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில அன்பு கூறுகிறேன். நீர் என் கோட்டை, நீர் என் அரண். தீங்கு நாட்கள் நான் உள்ளே உட்கார்ந்துருப்பேன், விலகவே மாட்டேன். எனக்கு தெரியும், யுத்தம் எழுப்பினாலும் பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏன் அவருடைய சமூகத்தில் இருக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் கர்த்தர் நம்ம பார்க்கிறாரு. இருதயத்துக்குள்ள அவருடைய சமூகத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தான் கற்று பார்க்கிறாரு. அப்படி ஒரு வேண்டுதலோடு கூட தான் ஒரு சகை மேலே பாருக்கிறான். யாரையும் கண்டதில்ல, யாரை குறிச்சும் கவலைப்படல. அவமான நிந்தைகள் வந்தாலும் அவன் அதை ஒன்றும் சேதப்படுத்தவே இல்லை. ஆமே. ஆனா நமக்கு சில நிந்தை வரும்போது நம்ம என்ன பண்ணிடும்? மரத்துல ஒரு விஷயம் சகைவு ஏறி கொஞ்சம் கால் தெற்றி கீழே விழுந்துருந்தானா திரும்ப ஏறி இருப்பானா? நிறைய பேர் கிண்டல் பண்ணிப்பாங்க இல்லையா? படிப்பு முத்தி போச்சு. பவுல சொன்ன மாதிரி, பவுலே விதைச்சிருந்தார், அதிக படிப்பு உனக்கு எப்படி பைத்தியம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சகைவை பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம கவலைப்படல. இயேசு பார்க்கணும் போதுதான். இந்த வருஷம் புதுசா நம்ம தீர்மானத்துக்குள்ள போவோம். 2026 என்ன வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இதோட குறிக்கோள் ஒண்ணு, இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க, என்ன யார் வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். இவன் இப்படி மாறிட்டான், இவன் அப்படி போயிட்டான், இவன் வேத புத்தகத்தை படிக்கிறான், இவன் சும்மா அப்படியே நடக்கிறான், யாருடைய பேசுறது இல்ல, யாருடைய ஃபிளஷ் வைக்கிறது இல்ல, அவன் தனியாவே நடக்கிறான் அப்படின்னு யார் உங்களை குறிச்சு பண்ணாலும் கவலைப்படாதுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் அறிவார். அப்படி நடக்கிறவனால மட்டும்தான் இயேசு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவன் நாங்களே கூட்டிட்டு போகல, தனியா போனான். தனி மரமா போய் நிற்கிறான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு. அப்படி தனியா நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் யாருடைய பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கல. யாரை கூப்பிட்டாருன்னா சகைவை கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இந்த சகைவருடைய வாழ்க்கையை ஆராயும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தேன். தாவீது எத்தனை சகோதரர்கள்? 7 சகோதரர்கள். சத்தமா சொல்லுங்க. 7 சகோதரர்கள். 1 by 1 ஆண்டவர் வரை சொல்றாரு இல்லையா? முதல் தடவை வரை சொல்லும் பொழுதே சாமுவேல் ஆண்டவர் சொல்லிக்கலாம், ஆள் இவன் கிடையாது, வனாந்தரத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவனை வரை சொல்லி சொல்லியிருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. 7 பேரையும் நினைச்சாரு, வர வச்சாரு. ஏன்? தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார் என்பதை சாமுவேலுக்கு உணர்த்தான். சாமுவேல் ஒவ்வொரு ஆளும் வந்து என்ன பண்றான்? தேவ சித்த கேட்க இவனான்னு சொல்லி இருக்கிறான இல்ல, ஆண்டு ஸ்டாப் பண்றாரு. சாமுவேல் வந்து இருதயத்தை அறிய விரும்பாம அவங்களுடைய முக பாவனையும் சரீரத்தையும் பார்த்து அபிஷேகம் பண்ணிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறாரு. மனுஷனை மாதிரி ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இருதயத்துல எந்த அளவுக்கு இயேசுவை பார்க்கணும், எந்த அளவுக்கு நீ வேதம் வாசிக்கணும், எந்த அளவுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எந்த அளவுக்கு கர்த்தரை டேஸ்ட் பண்ணணும் நீங்க நினைச்சானா அந்த அளவுக்கு கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிப்பார். பவுல் என்ன பண்ணா? இது எல்லாத்துக்கும் தடையா இருந்தது எதுவோ அதெல்லாம் சில நேரங்களில் சத்தியத்தை அறிவதற்கு நிறைய தடைகள் வரும். குடும்பம் தடையா இருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்க தடையா இருப்பாங்க. எப்படியாவது சத்தியத்தை அறிஞ்சிடலாம்னா நம்மளை பற்றி சிரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா தெரியும் இவனை விட்டுட்டா இவன் சத்தியத்துல பெரிய ஆள், இவன் ஆண்டவரை சார்ந்து போயிடுவான். அதனால நிறைய சோதனைகள் அனுப்பிட்டே இருப்பான். ஆனா ஒன்றை குறிச்சு கவலைப்படாத. இருதயம் கடைசி வரையும் என்னை யார் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், என்னை சுற்றிட்டு எப்படி வேணாலும் நினைக்கட்டும், என்னை இயேசு எப்படி நினைக்கிறார், என் இருதயத்தை இயேசு எப்படி பார்க்கிறாரு, அவர் நான் எப்படிப்பட்டவன் பார்க்கிற உணர்வை எனக்குள்ள வைக்கும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொருவரையும் இந்த வருஷம் பேச சொல்லி அழைப்பார். ஒரு குடும்பத்து மேல ஒரு ரட்சிப்பை கட்ட உண்டு பண்ணுவார். ஆண்டவர் சொல்வார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இந்த சல்வேஷன் கிடையாது.
நித்திய ரட்சிப்பு. அப்படின்னா வரப்போற ஆபத்துக்கு உங்க வீட்டை கத்திர முத்திரை போடுவாங்க. உங்க வீட்டுக்குள்ள நித்திய ரட்சிப்பை கத்திர வைப்பா. ஏன்னா ஒரு இருதயம் இந்த உலகத்தை சாராம, உலகத்தின் ஜனங்களை சாராம, வேற ஒரு கூட்டத்தை சாராம, நீங்க இயேசுவை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் உங்களை சார்ந்திருப்பார். அதான் தாவீது சொல்றார், அவன் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அப்படியே வைக்கும் பொழுது இனி வரக்கூடிய வருஷங்கள்ல ஆண்டவர் முத்திரை ஆரம்பிக்கிறார். சில முத்திரைகள் குடும்பங்கள்ல போடப்படும். என்ன முத்திரை? நித்திய ரட்சிப்புக்கு ஒரு முத்திரை. இயேசு வருகிறார் இல்லையா? அப்படி வரும் பொழுது எந்தெந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு தேவையோ அதெல்லாம் அதை போடுவார். எகிப்து நடந்த ஒரு சங்காரம் இல்லையா? அது மாதிரி சில சங்காரம், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், சில ஆபத்துகள் பூமியில வரும்பொழுது நம்முடைய இருதயம் பயப்படாமல் இருக்கும்படியாக கர்த்தர் எப்படி சபையை வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வச்சாரோ அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலேயும் 2026 அருள வேண்டும். சில தரிசனங்கள் நீங்க பாப்பீங்க. சில வீட்டுல உங்க நிலை கதவுகளில் அந்த அடையாளங்கள் போடப்படுகிறத கண்டிப்பா 2026 சில பேரை கர்த்தர் சபையில சாட்சியை நடத்துவார். ஏன் அப்படின்னா ஆபத்துகள் வரும் பொழுது எகிப்து தேசத்துல வந்து அந்த ஜனத்துக்குமாய் தேவன் தன்னுடைய சேனைகளை அனுப்பும் பொழுது எந்த வீட்டுல எல்லாம் அந்த அடையாளம் இருந்ததோ அந்த வீட்டுக்கு உள்ள யார் போகல? சங்காதரங்கள் போகல. ஆபத்துகளுக்கு தப்பும்படி கர்த்தர் தம்முடைய பேரில சில அடையாளங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசித்தாலும் விசுவாசிக்காம இருந்தாலும் சரி, 2026 இந்த வசனம் நம்முடைய குடும்பங்களில் ஆளுகை செய்வதை நீங்க உணர்வீங்க. எப்போனா இயேசு எப்படிப்பட்டவர் எங்களை பார்க்கிற உணர்வோடு கூட நீங்க வாழும் பொழுது இந்த வார்த்தைகள் ஒரு குடும்பத்தில் பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, சகைக்கு மட்டுமல்ல, யாருக்கு? அது சீக்கிரமாய் சொல்றாங்க. இயேசு அவருக்கு 9வது வசனம், இயேசு அவரை நோக்கி, இந்த வீட்டுக்குன்னா சகைக்கு மட்டுமா? யாருக்கலாம்? ரட்சிப்பு வரும் பொழுது குடும்பத்துக்கு முழுசா பாதுகாவல் வரும் பொழுது ஒரு குடும்ப தலைவருக்கு மட்டுமல்ல, யாருக்கு? மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், ஆடு மாடுக்கும், கோழிகளுக்கும், உங்க வீட்டில் இருக்கிற சகல பண்ட பாத்திரங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு. ஒரு மனுஷன் அதை என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. அதுதான் கர்த்தர் சகையின் மேல போட்ட ஒரு அபிஷேகம். கர்த்தர் சகையுடைய குடும்பத்தின் மேல வச்சுதான் ஒரு பெரிய ஒரு அடையாளமே. அது என்னன்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது கூட வாசிங்கன்னா, அவனை கண்டு இறங்கிவான்னு சொல்றாரு. அவர் சந்தோஷமா இறங்கி வர்றான். அவன் வீட்டுக்குள்ள வாரன்னு சொல்லி ஒரு வீட்டு தங்க வேண்டும் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னா, முழுசா தன்னை அர்ப்பணிக்கிறான். புரியுதா? எப்படி அர்ப்பணிக்கிறான்? இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். இயேசுவை காண விரும்புறவங்க தங்களை முழுசா என்ன செய்வாங்க? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்னன்னா, இயேசுவே இனி எங்கள நான் அல்ல. பவுல் சொல்லல, நான் சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், இனி வாழ்வது கிறிஸ்துவே என்னை வாழ்கிறார். இதான் சகை சொல்ற. ஆண்டவரே, நீங்க உள்ள வந்துட்டீங்க, இப்ப என் வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? அநியாயம் இருக்குது. என் வீட்டுக்குள்ள கள்ள பணம் இருக்குது. இப்ப இதெல்லாம் இருந்தாச்சுன்னா நீங்க உள்ள வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் யாரிடத்தாகிலும் அநியாயமாய் வாங்கினா கொடுத்துறேன். எனக்கு ஏதாவது பாவம் இருந்தா நான் அதை விட்டுறேன். ஏழைகளுக்கு ஆஸ்தி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா தன்னை முழுசும் அவருடைய கண்ட்ரோல் கூட விட்டுருவான். எப்படி விட்டுருவான்? கண்ட்ரோல் கூட விட்டுருவான். இவனுக்கு கூட என்ன இருக்கும் அப்படின்னா, பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவோட அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? ஒருத்தர் பிரிக்க முடியும். ஏன்னா என் இருதயத்துக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கிறார். என்னையும் இயேசுவையும் பிரிப்பது கூடாத காரியம். எனக்குள்ள யார் வாழ்றா? நான் அவர் கூட சிலுவை அறையப்பட்டேன். இனி வாழ்கிறது நான் கிடையாது, அந்த இயேசு என்னில வாழ்கிறார். இதுதான் இயேசுவை அறிகிற அறிவை உடையவனுடைய வாழ்க்கை. இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்குள்ள பெருக பண்ணுவாங்க. எதுவே விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில எங்களை குடும்பமா நடத்துங்க. அப்படியே கண்ணை மூடுங்க. அப்படியே உண்மை அறிகிற அறிவில எங்களை குடும்பமா நடத்திடுமா. உண்மை அறிகிற அறிவிலே நடத்தினாங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசு எப்படி எல்லாம் வாயை தொடர்ந்து சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரலாமா? உண்மை அறிகிற அறிவிலே வளர கிருபை தாங்கப்பா. வேத வசனத்தை 2 முறை வாசிக்கிற கிருபை தாங்கப்பா. 2 முறை வாசிக்கிற கிருபை தாங்கப்பா. அந்த வசனத்துக்குள்ளே கூட பேசுங்க. ஆண்டவரே, சகையை போல உங்களை மட்டும் நான் பார்க்க ஆசையா இருக்கணும். இந்த 2026 என் ஆசை என்னன்னு கேட்டா, நான் வேத புஸ்தகத்தின் மூலமா இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்கணும். இதுதான் என் ஆசாப்பா. இந்த 2026 புதுசா ஒரு தீர்மானம் என்ன? ஒரு ஆசை என்ன?
என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்ப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும் ஆண்டவரே. இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்கணும். இதுக்கு தடையா இருக்கிற எதுவானாலும் சரிப்பா, உண்மை அறிகிற அறிவுக்கு தடையா இருக்கிற எதுவானாலும் சரி, இந்த எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்று விட்டுவிட அன்றைய சூழ்நிலைகள், என் வேலைகள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், குடும்பத்துடைய சூழ்நிலைகள், சுற்றிலும் இருக்கிற யாரா இருந்தாலும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி ஆண்டவரே எங்களை குடும்பமா செய்யுங்கப்பா. எல்லா தரையில கை வச்சு அப்படியே ஆவியில ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்து மீது மகேஷன குடும்பத்து மீது அப்படியே இறங்கட்டப்பா. அன்றைய பால்பாலின குடும்பத்து மீது அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. தேவஜன குடும்பத்து மீது அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஜானன குடும்பத்து மீது அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. ஏற்றுவோம் ஆண்டவரே. அண்ணாவின் குடும்பத்து மீது இறங்கட்டப்பா. ஜான்வின் குடும்பத்து மீது இறங்கட்டும். ஜூடுடைய குடும்பத்து மீது இறங்கட்டுவதாவே. 12 மீது அப்பா, குமாரன மீது அப்பா, சபையில ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்கள் மீது அப்பா, இந்த தேவனை அதிக அறிவு உள்ளாண்டவரே. நாங்கள் சகையை போல வைராக்கியம் பாராட்டப்பா, சகையை போல வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு கிருபைதான் இருக்கப்பா. சகையை போல வைராக்கியம் பாராட்ட கிருபைதான் இருக்கப்பா. உம்மை பார்க்கிற ஆசைகள் ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசைகள் ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையா ஆண்டவரே, அந்த கிருபையாய் எங்களை நடத்துவீராகப்பா. அல்லேலூயா. ஓ ரமஷகபலரகதனா ரேலர் ரமஷியாந்தலரா. ஓ மனுஷகுமார் இளஞ்சிலங்களை தேடவும் ரட்சிக்கமே வந்திருக்கிறார். மறுபடியும் நம்மை தேடி வரப்போகிறார். மறுபடியும் நம்மை தேடி வரப்போகிறார். இன்னும் மேகம் மீது வரப்போகிறார். வரக்கூடிய எல்லா அடையாளங்களும், அதிகமான அடையாளங்கள் 2026 நடக்க போகுது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபையாய் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இறங்குவாராக. ஓ ஜீசஸ். அப்படியே எழுதிக்காம வேத புஸ்தகத்தை அப்படியே கண்கள் எடுத்து நம்ம எல்லா எழுதி வசனத்தை பண்ணி ஒப்பு கொடுத்து நம்ம அதிக எங்களை வளர பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஜெயிக்கப்படி ஒப்பு கொடுத்து அப்படியே கையில வச்சிருக்க வேத புஸ்தகத்தை ஆண்டுகிறேன். இந்த சகைக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த ஆசை, அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள பெருகிட்டு ஒரு அர்ப்பணிப்போடு கூட அந்த ஆராதனை முடிக்க வந்தேன். தீர்மானத்தோடு கூட இந்த வருஷத்தை நம்ம முடிப்போம். சகையை போல ஒரு தீர்மானத்தோட முடிப்போம். என் வேலை, என் சூழ்நிலை, என் பொசிஷன், என் சகைத்தோட நிலைமை எது எப்படின்னு எனக்கு தெரியாது. எப்படி ஆகிடும் இயேசுவை நான் பார்ப்பேன். எப்படி ஆகிடும் நான் இயேசுவை பார்ப்பேன். இயேசுவை பார்ப்பேன். இந்த வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களுக்கு சொல்லுங்க. அர்ப்பணிப்போடு கூட சொல்லுங்க. யாரும் நீங்க மாறி மாறி பார்க்காதீங்க. கர்த்தர் இதயத்தை பார்க்கிறாங்க. இப்ப பார்க்கிறாங்க இயேசு எப்படிப்பட்டவர் அதிக விரும்புகிறார். முழுசா குடும்பமா எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். நாங்கள் யாரையும் பார்த்து நாங்கள் ஓட மாட்டோம். யார் வேணாலும் இப்படி ஓடட்டும், எங்களுக்கு கவலை இல்லை. யார் வேணாலும் எங்களை பற்றி தப்பா பேசட்டும், இவன் மாறிட்டான்னு சொல்லட்டும், இது இவங்களோட மனநிலை சரியில்லைன்னு சொல்லட்டும், ஏதோ புதுசா விசுவாசியா போயிட்டா போல, ஏதோ வசனம் படிக்கிறா போல, ஏதோ எப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவமானமான வார்த்தைகளை, நிந்தையான வார்த்தைகளை உங்க மேல வீசட்டும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க இதயத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்க இதயத்தை பார்க்கலாம். கர்த்தர் இதயத்தை பார்க்கலாம். பவுல் சொல்வாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும். உங்க ஐக்கியம் யாரோட கூட இருக்கு? 25 முழுசு நம்ம கண்மணி பாருங்க. 2-3 நாட்கள் 26 கூட பிரவேசிக்க போறோம். என்ன தீர்மானத்தோடு கூட போக போறீங்க? தீர்மானத்தோடு போக போறீங்க. இந்த வசனம் தான் நம்மளை தேவனுடைய பர்வதத்தை கொண்டு சேர்க்கணும். இந்த வேத வசனம் தான் பரலோகத்துக்குள்ள நம்ம போக முடியும். இது இல்லாம நம்மளால போகவே முடியாது. இது இல்லாமல் போகவே முடியாது. இருதயத்தில் வேற எந்த சிந்தை இருந்தாலும் இந்த வசனம் நமக்குள்ள வரவே முடியாது. நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, இந்த 27வது வருடத்துல கடைசி ஆரம்பத்தில் சகையை போல இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க, எப்படியாக வகை தேடி தடவியாகிலும் அவரை கண்டுபிடிங்க. தடவியாகிலும் அவரை கண்டுபிடிங்க. கண்டடைய தக்கத்தில் தேடுங்க, அவரை கண்டடைவீங்க. கண்டடைய தக்கத்தில் தேடுங்க. ஆண்டு சொல்லி 2026 குடும்பமா அவங்க இன்னும் தேடுவாங்க. உங்க பிள்ளைகளையும் புருஷனையும் மனைவியும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நாங்களும் எங்க பிள்ளைகளும் எப்படியாகிற ஆண்டவர் ஆகிற அறிவுரைகளை வளர பண்ணிருப்பாங்க. ஆண்டவர் ஆகிற அறிவுரை குடும்பமா வளர மாட்டவர். இந்த வருஷம் கொஞ்சம் அலட்சியமா இருக்குன்னா, வேதவசனம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, செவிக்கிறதாலும் சரி, ஆராதனாலும் சரி, சபையில் ஆராதனாலும் சரி, கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டு சில நேரங்கள் அலட்சியத்தனமா நான் பண்ணதெல்லாம் உண்டாக்குவேன். என்ன மன்னிங்கப்பா, நான் இன்னும் உண்மையா வாழ, இன்னும் உண்மையா வாழ, இன்னும் உண்மையா வாழ. அது ஒவ்வொரு நாளும் ஆராதனை இயேசு எப்படிப்பட்டவரோட பார்க்க எனக்கு ஒரு கிருபை தான் இருக்கப்பா. சொல்றீங்க
இயேசு எப்படிப்பட்டவரோடு நம்ம பார்க்க விரும்புகிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க விரும்புகிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க விரும்புகிறோம். உன் விருப்பத்தை கற்று அறிகிறார். உன் விருப்பத்தை கற்று அறிகிறார். நம்முடைய வாஞ்சைகளை கற்று அறிகிறார். நம்முடைய வாஞ்சைகளை அறிகிறார். அவன் எப்படிப்பட்டவரோட பார்க்கறதுக்கு அப்படியே நிற்கல, அதுக்குரிய எல்லா கிரியைகளையும் செய்தான். விசுவாசம் இருக்குதான், அந்த கிரியைகள் வெளிப்படுறதுலையே நீ காட்டத்தி மரத்தில் ஏறணும், நீ உட்கார்ந்து பார்க்கணும், அவர் உனக்கு அவரை வெளிப்படுத்துவார். குடும்பத்தை கற்ற முத்திரை போடுறா, குடும்பத்தை கற்ற முத்திரை போடுறா, உன் வீட்டு நிலை கதவுல முத்திரை போடுறா. ஒரு நித்திய ரட்சிப்பை உன் குடும்பத்துக்குள்ள வைக்க முடியும். ஒரு நித்திய ரட்சிப்பை உன் குடும்பத்துக்குள்ள எழும்ப போகுது. ஒரு நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அடிமையிலிருந்து அல்லேலூயா 2026 சில மரண கண்ணிகள் இருந்து ஒன்னையும் குடும்பத்தை பிள்ளைகளை கட்ட பாதுகாக்கிறார். சில மரண கட்டுகள் உங்களை கடந்து போகிறது. மரண பள்ளத்தாக்கள் உங்களை விட்டு விலகி போகிறது. அல்லேலூயா மகிமைப்படுங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை நம்ம உணர போகிறோம். ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை உணர போகிறோம். உன்னதமான மறைவுக்குள்ள சர்வ வல்ல நிழலுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பமா ஒப்புக்கொடுங்க, குடும்பமா ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா குடும்பமா ஒப்புக்கொடுங்க. குடும்பமா நிற்கிறவங்க கடைகளை பிடிச்சிக்கங்க. குடும்பமா நிற்கிறவங்க கடைகளை பிடிச்சிங்க. சொல்லுங்க குடும்பமா நாங்கள் குடும்பமா ஆண்டவருக்குள்ளாக முத்திரை போடப்படுவோமா? குடும்பமா முத்திரை போடப்படுவோமா? ஆவியான சொல்ற வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறேன். தயவு செய்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். You receive the blessing. You receive the blessing. There's a protection is going on. ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு அனுப்புகிறாரு. அப்படியே சொல்லுங்க, எங்களை குடும்பத்தை பிள்ளைகளை முத்திரை போடுங்கப்பா. எங்களை குடும்பத்தை பிள்ளைகளை முத்திரை போடுங்க ஆண்டவரே. எங்களை குடும்பத்தை பிள்ளைகளை முத்திரை போடுங்க ஆண்டவரே. ஒரு ஆவியானவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியானுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய பாதுகாப்பு உண்டாக முடியாதப்பா. கடைசியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் குடும்பமாய் கிறிஸ்துவை பாட, குடும்பமாய் கிறிஸ்துக்காய் ஆண்டவரே பாருங்க கனி கொடுத்ததாக அப்பா கிறிஸ்துவினால் மூலமாய் வருகிறதான நற்கிரிகளாய் கனிகளை தந்து துப்புரவானவரை விதலட்சணமாய் இருக்கும்படி கர்த்தருடைய நாளுக்காக வாழும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறது போல ஆண்டவரே. அப்பா அடிமையுடைய சபைக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நற்கிரிகளை தனிகளை தந்து ஆண்டவரே நாங்கள் எழுப்பறிகளுக்கு வருகிறீர்களாகப்பா. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விருவத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவியலை பெருகும்படியாகவும் ஆண்டவரே நேரிய பொறுமையோடு சாந்தத்தோடும் தேவனை அறிகிற அறிவியலை விருத்தி அடைவோம். அவனுக்கு பிரியமாய் பாத்திரம் உண்டாக நடந்து கொள்ளவும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை சபைக்குள்ள வைக்கிறாரப்பா. தேவனுடைய வஸ்திரம் சபைக்குள்ள சகல ஞானத்தோடு பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சபையாய்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 24 வருஷம் முழுவதும் நடத்தின நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை நிறைவாக ஆண்டவர்களுக்குள்ளே காணப்பட கர்த்தருடைய கிருபை செய்வீராக. ஆண்டவரே பரிசுத்த சமுத்திரங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை நிறைவாக இருக்கட்டும். இந்த வசனத்தின்படி வார்த்தைப்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த வீட்டு கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்தில் கொடுக்கிறோம். பலத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டுகிறாங்க. பரிசுத்தம் உள்ள கரம் நிறைவாக எங்களை ஆளுகை செய்யட்டும். அந்த புதன்கிழமை நடக்கதான அந்த பழைய புதிய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அசைவாடுகிறார்கள். உடைய கிருபை மகிமைக்கு என்று சொல்லி நீ நடத்திவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து புதிய வருஷத்தை நன்மையினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபைகளுக்குள்ள முடிவடைந்து துதிகர மகிமை எல்லாம் நம்ம நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் சென்ற நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாகிய தேவனுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வரப்போற புது வருஷத்தோடும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.